ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இது வந்து எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு மணி நேரத்தில் இப்படி விளக்கேற்றினோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றிய பலன் நமக்கு கிடைக்குங்க. அது என்ன டைமு, எப்படி அப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுறது அப்படின்றது அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றது சாஸ்திர நம்பிக்கை. இது வந்து நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாராலையும் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து விளக்கேற்றுறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான விஷயந்தாங்க. ஆனால் இதை செய்கிறவங்களுக்கு 100% நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் உறுதிங்க. இன்றைக்கி வந்து பலருக்கும் இருக்கிற வேலை பலுவால் அந்த நேரத்தில் எழுந்து விளக்கேற்றுறது அப்படின்றது முடியாத காரியமாக போயிடுச்சுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, ஷிஃப்ட் கணக்கில் போகிறாங்க, அவங்களாலலாம் இந்த டைமில் வந்து விளக்கேற்ற முடியறதில்ல. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது அதிகாலை 3லிருந்து 4:30 மணியை வந்து குறிக்குங்க. இந்த நேரத்தில் விளக்கேற்றுறது தேவர்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வங்களுடைய அருளும் கிடைப்பதாக ஐதீகங்க. சுத்தமான காத்தும் முழு அமைதியும் நிரம்பி இருக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த சக்தியும் அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்குங்க. அந்த நேரத்தில் சாதாரணமாக எழுந்துட்டு நமஸ்காரம் செஞ்சிட்டாலே யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தியானம், யோகா இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் செஞ்சாலே அந்த நாள் முழுவதும் நல்ல ஆற்றல்களும் உற்சாகமும் கொண்டு விளங்கலாங்க. அப்படி இருக்கும்போது விளக்கேற்றினா எவ்வளோ நன்மைகள் கிடைக்க நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். சரி, நம்மளால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்க முடியாது, அந்நேரத்துக்கு எழுந்து நம்மளால் தீபம் ஏற்ற முடியாது, அதுக்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம்? இப்போ வந்து 3 to 4:30 அது ஒரு பிரம்ம முகூர்த்தம். 4:30லேருந்து 6 அது ஒரு பிரம்ம முகூர்த்தங்க. இப்போ வந்து 3 to 4:30ன்றது நம்மளால் செய்ய முடியாத ஒரு காரியம். அதெல்லாம் வந்து சித்தர்கள் செய்கிற ஒரு விஷயம். சித்தர்கள், முனிவர்கள் அந்த 3லேருந்து 4:30 அட்லீஸ்ட் 4:30லேருந்து 6 மணி வரையாவது செய்யலான்னு பார்த்தா ஒரு சிலருக்கு அந்த நேரமும் முடியல. அதுக்கு பதிலாக நமக்கு ஒரு நேரம் சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த நேரம் என்னென்னா அது வந்து சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது தாங்க இந்த சந்தியா காலம். சந்தியா காலம் அப்படின்றது மாலை வேளையில் 3லிருந்து 6 மணி வரை கொண்ட காலங்க. இதில் வந்து இறுதியாக இருக்கிற 1 மணி நேரம் ரொம்ப விசேஷங்க. மாலையில் தினமும் 5லிருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றுறது சாஸ்திர நியதி. வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்கு மேலே தான் சிலர் வந்து விளக்கேற்றுவாங்க. இப்படி செய்கிறத விட 6 மணிக்கு முன்னாடியே நம்ம விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 5லிருந்து 6 மணிக்குள் தினமும் பூஜை அறையில் 3 விளக்குகளை வச்சு வழிபடுவது ராஜ யோகத்தை கொடுக்குங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு இணையாக இருப்பது சூரியன் மறையும் நேரமாக இருக்கிற இந்த சந்தியா காலங்க. கிட்டத்தட்ட சந்தியா காலமும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையானது தாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றினா என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அதே பலன் இந்த சந்தியா காலத்தில் நம்ம விளக்கேற்றும் போது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது 100% உண்மையான ஒரு விஷயங்க. இந்த சந்தியா கால நேரத்தில் வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா அத்தனை தெய்வங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஊரில் இருக்கும்போது என் மாமியார் கூட சொல்லுவாங்க, எல்லார் வீட்லையும் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நம்ம தீபம் ஏற்றினோம். அதாவது 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தீபம் ஏற்றினோம்னு என் மாமியார் சொன்னாங்க. அவங்க வந்து இந்த அளவுக்கு வெளிப்படையாக எனக்கு சொல்லலைங்க. எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த விஷயங்கள். ஆனால் என் மாமியாருக்கும் இந்த அளவுக்கு தெரியல. அவங்க மாமியார் அவங்களுக்கு சொன்னதை அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க. அதுக்கு உண்மையான காரணம் இதுதாங்க. இந்த சந்தியா கால நேரத்தில் நம்ம விளக்கேற்றும் போது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினா என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்கும் அப்படின்றது சமீபத்தில் தாங்க எனக்கு தெரிஞ்சது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க. தினமும் மாலை வேளையில் இந்த 5 மணிலிருந்து இறை வழிபாடுகளை ஈடுபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்குங்க. நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு அதோட மகத்துவத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இப்படி சந்தியா கால வேளையில் ஏற்று விளக்கானது மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றுவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்க வல்லதுங்க. ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு நிறத்தில் திரியை ஏற்றுறது வழக்கம். அந்த வகையில் மஞ்சள் நிற திரியானது துன்பங்களை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. சாதாரண திரியில் மஞ்சளை துவச்சி காய வச்சு பின்னர் பயன்படுத்தினால் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவர்கள் 5 விளக்கில் இது போல் மஞ்சள் திரியை கொண்டு தீபம் ஏற்றினா நல்ல பலன்கள் கிடைக்குங்க. இந்த 2 வேலைகளும் இறை வழிபாட்டுக்குரிய மிக மிக விசேஷமான காலமாகுங்க. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உங்களால் விளக்கு ஏற்ற முடியும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு ஏற்றுங்க. அதுவும் ரொம்ப விசேஷம். முடியாதவங்க இந்த சந்தியா கால வேலையில் வந்து தீபம் ஏற்றுங்க. 2க்குமே ஒரே பலன் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.